கேமரா மாட்டுறதுக்கு உங்களால் வந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து போனால் ஈஸியாக பண்ணிட்டு போடலாம். நீங்கள் அதுக்கு இங்கே இருக்கிற மக்களை போய் நம்ம இது பண்ண முடியாது. ஏதோ பக்கத்தில் கம்பெனியில் வேறு ஏதாவது சொல்லி நமக்கு ஸ்பான்சர் கொடுத்து இவங்ககிட்ட சொன்னால் உள்ள வந்து இவங்ககிட்ட சொன்னால் கேமரா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிட்டுனா சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் நானும் சொல்கிறேன் கேட்டு நம்ம ஊர் மக்கள் தான் எல்லாருமே. ஆமாங்க சார். ஒரு கேமரா போட்டு வச்சுக்கோங்களேன், எவனா ஏதாவது பண்ணி இந்த வழியாக வேகமாக வந்தாலோ இல்லை இந்த பக்கம் சைடில் மெயின் ரோட்லேருந்து வேணால் உள்ளே வந்தாலும் நமக்கு ஈஸியாக என்ன தெரியும் நமக்கு. அதுக்காக என்ன பண்ண ஒரு கேமரா போடுறோம் நல்லாயிருக்கும். அது நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர் மூலமாக வார்டு மெம்பர் மூலமாக அது மூலமாக வந்து நம்ம பேசி பக்கத்தில் ஏதாவது மில்லு இருக்குது கம்பெனி இருக்குல்ல அதை நம்ம பேசி ஏதாவது முக்கியமான கொஞ்சம் செலவு நல்லா ஏதாவது கம்பெனி வச்சுருந்தோம். உங்களுக்கு போய் காசு கேமரா போட முடியுமா? அது தப்பாக போய்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் இருக்கிறவங்க நம்ம என்ன வாங்கி ஒரு கேமரா போடுச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஊர் மக்களுக்கு சார் உங்களுக்கு சொன்னால் செஞ்சு கொடுப்பாருங்க சார் நம்ம நல்லா பண்ண தெரிஞ்சுக்கிட்டா யாராவது சொல்லுங்கள். நானே அவர்கிட்ட பேசி கேமரா எனக்கு புதுசாக வந்து தெரியாது. நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு இந்த ஊரில் இவர் ஒரு தலைவர் இவரெல்லாம் சொன்னால் பண்ணுவார், இந்த கம்பெனிலேஷன் பண்ணுவாங்க. நானும் புதுசாக வந்திருக்கேன்ல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது கேமராலாம் போட்டு பார்த்துக்கலாம். போனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ நம்ம என்ன நடக்குது தெரியாது. இருக்கிறப்ப இந்த ஊரில் ஒரு கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும். 4 கேமரா இந்த ஜங்ஷன் மட்டும் நம்ம இடைங்களுக்கு வேறு என்ன ஊருக்கு இந்த பக்கம் நொச்சிப்பாளையம் குப்ராம்பூர் இருக்கு, நொச்சிப்பாளையம் இருக்கு, ராசிபாளையம். நம்ம ஸ்டேஷன் வருது இதெல்லாம் நம்ம ஸ்டேஷன். ஆமாங்க சார், அது ஊதியூருக்கு சேர்ந்துருங்க சார். கரெக்டா ஆமாங்க, அது சார் ஊதியூர் ஸ்டேஷன். ரோட்ல போய் ஏதோ ஒரு பாட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து சம்பவங்கள் நடக்கவே நடக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா என் பைக்ல வந்து சாவி வச்சுட்டு வந்து பழகிடுவேன். அதுக்கு இந்த பக்கம் அது நமக்கு என்ன சொல்லணும், கிராமத்துல வந்து பைக்ல இருக்கிற சாவி எடுக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல திருட அவங்க வர போறேன் எங்க திருட போகாதுன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சார் இது வரைக்கும் இப்படிதான் வச்சுட்டு இருந்தா திருடி கண்டு தூக்கிட்டு போயிட்டு திருடுங்கிறது வெளியிருந்து வரணும் அவசியம் கிடையாது. அம்மாடு ஒருத்தன் எங்கேயோ ஊருக்கு போவான், பஸ்ஸு காசு இருக்காது, நடந்து அம்மாடு போயிட்டு இருப்பான். பைக்கோடு சாய் வச்சு அவனுக்கு என்ன லக்கு தானே, அவன் கை காசு போட்டது நாசம் போச்சு. அம்மாடு எடுத்து போய் என்ன ஒரு கிடைச்ச வரைக்கும் இந்த சாவியோட பைக்கோட வெளியே ஒரு ஹோட்டல் முழுக்க அடிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து போட்டு அம்மாடுக்கு செலவு வாங்கி போடுவான். இப்போலாம் வந்து பைக் வாங்குறது ஆள் இருக்குது, வண்டி மட்டும் இல்லாமல் பைக் வாங்குறது ஆள் இருக்குது. அவனுக்கு செலவு ஒரு 500 கொடுத்த போகுது, அவனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு அவளுக்கு காணும் போகுது. அதனால் நம்ம பைக் சாய் வச்சுட்டு போயிடுவோம். ஒரு செல்ஃபோன் வண்டியில் வச்சு போய் கீழே இருந்தாலும் நமக்கு தெரியாது. அப்போ என்ன எடுத்துகிட்டு போயிடுவான், வீடு போட்டு வெளியே போயிருப்போம். நம்மளாம் கஷ்டப்பட்டு ஒரு அரை பவுன் ஒரு பவுன் சேர்த்து வீட்டில் வச்சுருப்போம். அதை என்ன எடுத்து முடிச்சுக்காது, அதை நம்ம கஷ்டம் தான் சம்பாதிக்கிறது. அதுக்கப்புறம் கேஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது இல்லாத விஷயம். போனதுக்கப்புறம் நம்மளோட மனநிலை வச்சு போகிறோம். இதெல்லாம் நம்ம நடந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வீட்டை கூட்டு போனால் பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த தெருவில் பகலில் போனால் ஒரு ஊரில் ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறவங்க? அதுக்கு நமக்கு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்லை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லி போனால் எவனும் செல்லை கொண்டு வருவாங்க. செல்லை கொண்டு வரல வீட்டில் போட்டு வந்துடுறாங்க, வந்து அடிச்சு போட்டு போயிடலாம். அதனால் கேமரா மாட்டுறது தான் நமக்கு இப்போதைக்கு வந்து பெனிஃபிட் நல்லது. எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து வேமத்து பக்கம் வர்றோம், டூ வீலரில் வர்றோம், வெளியூரில் வர்றோம், நம்மளால போய் நம்ம மோதவே நேரம் தான் வந்து கரெக்டாக தான் வந்து கேமரா இருந்தால் ஏப்பா நீ சும்மா கதையில் விட எங்கள் ஊருக்கு கேமரா வச்சு பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் சொல்லி ஒரு கேமரா வச்சுருக்கோம். வெளியே சேர்ந்து ஒரு நம்மளும் கேமரா வச்சுருக்காங்களா, நீங்களும் சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். யாராவது நான் பேசுகிறேன் தலைவர்கிட்ட பேசி கம்பெனிக்காரர் தான் பேசி இந்த ஜங்ஷனுக்கு முக்கியமான இந்த 4 கவர் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல கேமரா வச்சுருக்க மாதிரி எவ்வளோ தூரம் வந்து நம்பர் எடுத்தோம் அந்த மாதிரி ஒரு நல்ல கேமரா வைக்கிறது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எதில் போகிறது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அதாவது நம்ம சைடும் கொடுப்போம். கலெக்டர் சொல்லிட்டு வந்துருக்கிறோம், இந்த மாதிரி வேணுங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இந்த இடத்துல அடிக்கடி ஆகுது. அப்புறம் வடக்கு இருந்து வர்றது இறக்குங்க சார், அதுதான் பிரச்சனையே. இப்போ நைட்லாம் வந்து ரொம்ப மோசம். ஏன்னா திரும்பி பார்க்குற ஒருத்தர் வரலாம் அம்பது கிளம்பி போயிடும். நம்ம என்ன காரணம் இறக்கமாக இருக்குங்களா கேப்பம் ரோடு வந்து சென்டரில் அகலமும் இல்லைங்க, வண்டி கிராஸாக தண்ணி இருக்கணுங்க. அப்போ நாம் இப்படி நேராக நிற்கணும்னா பின்னாடி வந்தவங்க நம்ம தூக்கிட்டு போயிடுவேன், இல்லை முன்னாடி வரவன் தூக்கிடுவேன். சரி நான் வேணும் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஹைவேஸு அவங்கள்ட்ட பேசி இன்னொரு மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டிவைடர் வைக்கலான்ட்டுங்களா? ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கலாம்.
என்னன்னா சில இடத்துல அதுலயே போய் மோதிரும். அது ஒரு வைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல்காரங்களுக்கு என்னன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்கிறதுல மெதுவாக வருவாங்க. இந்த வெளியூர் என்ன பண்றானா எங்கேயாச்சும் இப்போ செல்போன் வந்து பெரிய பாடாப்படுத்துது. செல்போன் மேப் போட்டுக்கிறானுங்க. மேப் ஒரு பார்வை இங்கே ஒரு பார்வை பார்க்கணுங்க. இப்போ செல்லு படம் அதை ஒரு செல்போன் பார்க்குறோம் நேராக அடிச்சு வைக்கிறோம். அது ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்களேன். இந்த டிவைடர் வச்சனால தான் நாங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அதை ஒரு அந்த சின்ன ஸ்பீடு கூட போடலாம். சின்னது அந்த படிப்படி அது மாதிரி போடலாம். யார்கிட்ட பெருசாக கொடுத்துருக்கீங்க? என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து போட சொல்லி சொல்லிடுறோம். இந்த பாயிண்ட்ல இது பண்ணி எத்தனை கேஸ் ஆயிருந்தாங்க? இப்போ ஒரு 1.5 மாசமா தான் சார் இல்லாம இருக்கு. இல்லைன்னா மாசத்துக்கு 2 அடி கொடுங்க சார் எப்படியோ. ஆனா முட்டிட்டு நிற்காம போயிடும். அடி அவங்க ஊந்து கிடப்பாங்க, வண்டி போயிடும். அவங்க நிற்க மாட்டாங்க. சரி, நம்ம இந்த கேஸ் எல்லாம் ஆச்சுன்னா நம்ம கணக்கு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வந்து இத்தனை கேஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வாய்ப்பு அதுதான் தவிர அதை வேணா தபால் ரெடி பண்ணி ஹைவேஸ்க்கு நம்ம இதுக்கு வந்து அனுப்பிச்சுடுவோம். ஏன்னா அவங்க ஃபண்டு தான் போடுவாங்க. ஹைவேஸ் வேலைன்றது பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் வரது அதான் பண்ணணும். நம்ம கட்ட டேக்ஸ் அவங்களுக்கு தான் போகுது. ரோட் டேக்ஸ் வந்து கட்டணும், டூலர் காருக்கு கட்டணும். அதெல்லாம் ஃபண்டெல்லாம் கரெக்டாக அவங்க அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது அதிகம். அது வேணால் நம்ம போட சொல்லலாம். நீங்கள் நாளைக்கு வேணால் நாளைக்கு முறை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டேஷன் வாங்க, அந்த காப்பி கொண்டு வாங்க. அதையும் ஒரு காப்பி அட்டாச் பண்ணி நம்ம லெட்டர் ஹைவேஸ்க்கு லெட்டர் வைக்கலாம். இந்த இடத்துல வந்து அதே இப்படி எனக்கு விபத்து ஏற்படுது. இந்த ஸ்டேஷன் பண்ணி இத்தனை கேஸ் நம்ம எப்படி வந்து அதனால வந்து இது வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கு அந்த சின்ன ஸ்பீடு போட்டால் கூட போகும். அது வந்து பெரிய வண்டியில் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆமாம், அது ஒன்றும் போட்டு அது ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க சார், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. அது வேணால் பார்க்க சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம். அது பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அது தனி டிபார்ட்மெண்ட் தான். ஆனாலும் கூட என்ன நாம எங்கள் சைடு வந்து ஒரு ரிசர்வ் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ரிசர்வ் கூட பரவாயில்ல, லேட் ஆகும். நம்ம கூட பார்த்து இங்கே ஸ்கூல் எங்கே இருக்குது? உன்னோட தான் வருவீங்களா? 5வது வரைக்கும் அதெல்லாம் வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி இறக்கம் வரதை பார்க்கவும் முடியாது. வந்து நானே ரோடு ஏறினு வந்ததுக்கப்புறம் தான் வண்டி வரதுன்னு பார்க்க முடியாது இல்லையா? இது போடுறப்ப ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு பாலத்தை கட்டி போடுறாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு மேடை தொட்டதை கூட தெரிஞ்சுக்காது. இப்போ வந்து 11 போய் மேல் பண்ணியிருக்கேன். இடத்துல வந்து சார் நேற்றுக்கு மேலேயே போட்டுக்கலாம் சார். என்னன்னே தெரியல. இதை பள்ளமாக்கி உள்ளுக்கு அது மேடாக்கி சமமாக போட்டாங்கன்னா ஒன்று பார்த்து தெரிய வண்டி அவங்க அந்த நேரம் சரி, அது எங்கள் சைடு என்ன பண்ணணும் பண்ணி அனுப்பிச்சு அப்புறம் அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சுடுறேன் கேட்டு பார்ப்போம். என்னதான் பதில் சொல்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நாங்கள் ஒரு சைடு எந்த இடைங்க 4 ரோடு இல்லையா? பஸ் ஸ்டாப் 4 பகல்லாம் போகிறோம், நைட்டில் பயந்து பயந்து வரணும். அதுமாதிரி அந்த ரோடு போடுறதுனால எல்லா வண்டியும் இதில் போகிறோம். என்ன வேகமாக வர்றாங்களோ அவங்க பயம் தான் இல்லைங்க. அவங்க பைபாஸில் போகிறவங்க இது என்ன வந்து போகிறாங்க அவங்க நம்ம ஸ்பீட் பிரேக் போட்டு இண்டிகேட் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து வரப்போ பெரிய அவசரம் அந்த இது பார்த்து எதுவுமே இல்லைன்னா யார் வரப்போ அடிச்சு கொடுத்து வர்றது தானே போகிறோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரோடு போகலாம். இது வந்து 4 அப்புறம் 4 ரோடு பார்க்கலாம். 4 ரோடு மாட்டினா அது நான் விட்டு ஓடுது சார்.
யாரும் சொல்றதுல அவங்க உங்களோட சப்போர்ட்ல போட்டா இன்னும் சீக்கிரம் வேலையாகும். நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் இருப்போம் பண்ணதுக்கு மறந்துடுவோம். நீங்கள் ஒரு நானும் டைப் நீங்க உள்ள நேரடியாக 11 மணிக்கு ஓனர் வந்துடுவாங்க சார். நீங்க போனீங்கன்னா நேரம் ஓனர் அதெல்லாம் சரின்றுவாங்க. நீங்க பேசுனீங்கன்னா ஓனர்லாம் உடனே டக்குன்றுவாங்க சரின்னு. இல்ல உங்களை நேரில் பேசினாலே அவரை சொல்லிட்டு நான் போய் தலைவரை கூட்டு போய் பேசினோம்னா இன்னும் கொஞ்சம் ஓனர்ல இவங்களுக்கே நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அது மாதிரி நீ போனீங்கன்னா சரின்னு தான் சொல்லுவாங்க, ஆகாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க எதுவுமே. நல்ல மனுஷன் சார் இல்ல பழனி சார் ட்ரை பண்ணுவோம். நம்ம சொல்லுவோம் கடமை நம்ம. அதாவது வந்து நம்ம இல்ல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். தான் பார்ப்போம். இல்ல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுல ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே போட்டு கொடுப்பாங்க. அடுத்த நாள் அடுத்தது நம்ம செல்போன் 3 ரோடு இந்த ரோடு மெயின் ரோடு பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டா பாதி பேர் கோயம்புத்தூர் அதுல போயிருவாங்க. கொஞ்சம் குறையும். பைபாஸ் வேலை பார்த்து எல்லா வண்டி இந்த வண்டி தான் போகும். அது இந்த ரோடு பூரா பார்த்துங்க சார். அவ்வளவு குழியாக்கிட்டாங்க. பூரா பாடாவது ஆகிட்டாங்க. இந்த ரோடு போட்டாங்க. பூரா 10 ரோடு கூட வரக்கூடாது. இல்ல இதுக்கு முன்னாடி அங்கதான் இருக்கு சார். நாகப்பட்டினம் இருக்கு. இங்கதான் சார். எடுத்துட்டாங்களா? என்ன வைக்கிறீங்க? கடையை வைக்கிறீங்க. சரிங்க சார். எப்படி சார் அங்கே ஒரு சில பேர் பல பேர் ஏமதி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க.